எப்போ பணம் திருடினேன், எந்த மாதிரி திருடினேன், நான் திருட போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அந்த பாட்டி ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த கோயிலில் போய் ஈடு போடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பாட்டிக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் சொன்ன உடனே நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன். ஆனால் அவங்ககிட்ட சொன்னதில்லை, அந்த மாதிரி உங்கள் அம்மாவோட பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அன்னைக்கு உள்ளது 5000 தான். 5000 அன்னைக்கு பெருசு. அது திரும்ப மீண்டும் டீ கடை அது இதெல்லாம் நடத்துனா இந்த கனரா பேங்க்லேருந்து அங்கே வாங்க வருவாங்க. அவங்கள பார்த்தா நான் எங்கேயாவது மறைவாக போயிருந்தேன். சார், நீங்கள் இந்த பணத்தை போய் திரும்ப அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அதான் அவங்களோட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அந்த பாட்டி அங்கே போய் இவன் எடுத்தவன் கை வரக்கூடாது, கால் வரக்கூடாது அப்படின்லாம் அவங்க அந்த சாமிக்கிட்ட வேடிக்கிறாங்க. அப்புறம் கேட்டார், என்னப்பா இங்கே நிற்கிறார ரஞ்சித் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், பாட்டி உங்கள் பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நானும் வேண்டுதல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எடுத்ததே நான் அதான் ஒரு சின்ன வேலை சொல்ல விட்டுறேன். செத்தும் கொடை கொடுத்தார் செய்தி மறைக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தன்னோட சிறு வயசில் அறியாத பருவத்தில் ஒரு தம்பதிகள்கிட்டருந்து 37 ரூபா 50 பைசா அப்படிங்கிற அமௌண்ட்டை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு தெரியாத பருவம், அந்த பருவத்தில் வந்து திருடிட்டோம் அப்படின்ற ஒரு மன நெருடலோடு 45 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அந்த பணத்தை வந்து திரும்ப போய் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கூட இருக்கார். கோவையை சேர்ந்த தொழிலதிபர் ரஞ்சித் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கத்தருக்கு இருப்பேன். 45 வருஷம் எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கீங்க? நான் வந்து சாதாரணமாக சின்ன வயசில் பிறந்ததெல்லாம் ஸ்ரீலங்கா. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே கிராமத்துலேருந்து பீட் அவுட் வந்துட்டு நான் ஒரு ஹோட்டலில் கிளீனர் வேலை. அப்புறம் அது போக பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு விற்றுட்டுப்பாங்க, வெள்ளரிக்காய் விற்றுட்டுப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளரிக்காய் விற்கிறது, முறுக்கு விற்கிறது, லாட்ஜில் ரூம் பாய், அப்புறம் ஹோட்டலில் பாத்திரங்கள் ஒரு வேலை. அப்புறம் வீடு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுப்பேன், துணி துவைச்சி கொடுப்பேன். இந்த மாதிரி நான் செய்யாத வேலையே இல்லை. ஏலக்கடையில் வேலை செஞ்சேன், ஐஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன், ஐஸ் பெட்டி கட்டி ஒவ்வொரு இடமா ஐஸ் கொண்டு விற்கிறது. இல்லை, இதனோட இதில் தான் அது வரும். அப்படி வந்து தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கு பிறகு அதை எனக்கு இன்னும் ஒரு வசதி வாய்ப்பு வரும்போது ஒரு நாள் பைபிள் படிக்கும்போது அந்த பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது. துன்மார்க்கம் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நான் இதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தராக போய் நான் புளியம்பட்டிங்கிற ஊரில் வந்து ஒரு பெட்டி கடையில் வந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அங்கே ஒரு 20-25 ரூபாய்கிட்ட கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த பெட்டி கடையில் என்ன சார் வரவு செலவு இருந்தது? பெட்டி கடையில் வந்து கடல மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, பழம் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி. அந்த பெட்டி கடைக்காரர் என்னை ரொம்ப தெரிஞ்சவர், அதனால் நான் எவ்வளோ வாங்கினாலும் விட்டுருவார். அப்புறம் அந்த ஊரில் ஒரு துணியை வைத்துட்டு இருந்த ஒரு ஜவுளி கடையில் வந்து துணியை எடுத்தேன். அந்த துணியை எடுத்துகிட்டு அவருக்கும் கொடுக்கல. அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் வந்து நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும்போது கனரா பேங்கோட டிஜிஎம் எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார், எம்ஜிஒய் பையன்ட்டு. அப்போ நான் ஹோட்டலில் வேலை செய்யும்போது துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். சண்டே மார்க்கெட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து நான் வேலை செஞ்ச ஹோட்டலில் இருந்துக்கிட்டு டைம் கிடைக்கும் போது என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணார், அந்த மேனேஜர் போகும்போது எனக்கு ஒரு லோன் கொடுக்க சொன்னார். அன்னைக்கு உள்ளது 5000 தான். 5000 அன்னைக்கு பெருசு. அதை அப்படி வாங்கி கட்டினேன். என்னால் கட்ட முடியலன்னு திரும்ப நான் புளியம்பட்டிங்கிற ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து திரும்ப மீண்டும் டீ கடை அது இதெல்லாம் நடத்துனா இந்த கனரா பேங்க்லேருந்து அங்கே வாங்க வருவாங்க. வாங்க வந்தால் என்னால் கொடுக்குறக்க முடியலன்னா அன்றைக்கும் தொழில் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக இன்கம் இல்லை. அவங்கள பார்த்தா நான் எங்கேயாவது மறைவாக போயிடுது. இப்படி தான் நிலைமை போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னு கேட்டால், இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோமே அப்படின்னு நினச்சி கடைசியாக வந்து இந்த பைபிளில் அந்த வசனத்தை பார்த்ததுக்கு பிறகு மீண்டும் அதை பார்க்கும்போது அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தமேன்னு இந்த சிலோனில் வந்து பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டம்னு வந்துச்சு. அப்போ என் மனசுக்குள்ளே தோணுச்சு, இந்த பாட்டியெல்லாம் பணத்தை எடுத்துகிட்டு வந்தோமே, இன்றைக்கி அவங்க பசங்களாம் எப்படி இருக்காங்க, எனக்கு அதுக்கு கான்டாக்ட் இல்லை.
அப்போ வந்து அந்த மாதிரி வரும்போது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் நான் எப்படியோ எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோம்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த பேர் உள்ளவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னா, அவங்களாம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க பசங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்புறம் பசங்களை சொன்னாங்க போன வருஷம் மே மாதம். அப்புறம் சொன்னோன்னா நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன், ஆனால் அவங்ககிட்ட சொன்னதில்லை அந்த மாதிரி உங்கள் அம்மாவோட பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அது சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அதே சிந்தனையில் தானே இருப்பாங்க, அதனால் சொல்கிறதில்ல. அப்புறம் என்னென்னு கேட்டால் இந்த ஜூலை மாதம் போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி போகிறதுக்கு ஒரு வாரம் ஜூலை 19ஆம் தேதி போனேன். ஒரு 10ஆம் தேதி வாக்கில் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட பணத்தை எடுத்துட்டேன். அவங்க மகன் பழனியாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோன்னா உங்கள் அம்மாவோட பணத்தை சின்ன வயசில் நான் திருடிட்டேன். அது சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி சார் இருந்தது? அதான் நான் அங்கே கொண்டு கொடுக்க போகும்போது அவங்கள எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தேன். ஹோட்டலுக்கு வர சொல்லி அங்கே ஒரு தேநீர் விருந்து மாதிரி கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் யார் என்ன ஏது எப்போ பணம் திருடினேன் எந்த மாதிரி திருடினேன், நான் திருட போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அந்த பாட்டி ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் அதுதான் கேட்க வந்தேன் சார். அந்த அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. கரெக்டாக சொல்லுங்கள் சார். அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பணத்தை காணோன்னா என்ன பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டியை அவங்க வீட்டிலேயே சொல்லலை. ஏன்னு கேட்டால் சொன்னால் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்கள்ல அப்படின்னு சொல்ல கிடையாது. அந்த கோயிலில் போய் ஈடு போடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. போகிறது எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த கோயிலுக்கே போயிட்டேன். அந்த பாட்டி அங்கே போய் இவன் எடுத்தவன் கை வரக்கூடாது கால் வரக்கூடாது அப்படின்லாம் அவங்க அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நானும் முன்னால் என்னென்னா நானும் அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நிற்கிறேன். அப்புறம் கேட்டார், என்னப்பா இங்கே நிற்கிற ரஞ்சித் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், பாட்டி உங்கள் பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நானும் வேண்டுதல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எடுத்ததே நான், அதாவது எனக்கு திட்டம் போட்டு திருநங்கிறதெல்லாம் கிடையாது. சரி சரி. அவங்க வீடு மாற்றினாங்க. வீடு மாற்றும் போது அந்த தலையணிக்குள்ளே ஒரு பொட்டணமாக கிடச்சி என்னன்னு எடுத்து பார்த்தேன். சிறு வயது அறியா பருவம். சரி அப்படிங்கிறதுனால எடுத்துட்டேன். இன்னையை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி போய் அவங்களுக்கு கொடுக்க போகும்போது அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு, எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் கழிச்சு அவங்களையெல்லாம் பார்க்குறோம். அப்போ நான் சின்ன பையனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாமையில அவங்களுக்கு என்ன தெரியும். சின்ன பையனாக இருந்தால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வில்லேஜிலேருந்து சிட்டிக்கு வந்துட்டனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எனக்கு அங்கே போகிற சூழ்நிலை இல்லாதனால அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரல. அப்போ இந்த மாதிரி ஸ்லோனில் இப்போ பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு, அதனால நம்ம அதையும் கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயும் போட்டுப்பேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். இன்னைக்கு ஒரு வீடாக போய் வீடு துடைச்சி கொடுத்து துணி துவைச்சு பாத்திரம் கொடுத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு ரூபாயில கூட உண்மை இருக்கணும். சார், நீங்கள் இந்த பணத்தை போய் திரும்ப அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட? அதான் அவங்களோட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா எங்களுக்கு ஒரு வட்டி அவங்களுக்கு வந்து நான் சொன்னதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே வந்தது. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இறந்ததுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்படுற காலத்துக்குன்னு எங்கள் அம்மா எங்களுக்காக ஒரு வருமானத்தை உங்கள் மூலியமாக சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா என்னதுன்னா கடவுளுக்கு பயந்து கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதில் இப்போ போன வாரம் ஒரு பொண்ணு பவானின்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு 3-4 நாளில் தங்கி இருந்துட்டு எங்கள் எல்லாம் சுற்றி காட்டிட்டு மீண்டும் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவங்கள அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டால் அது ஒரு உறவாகவே மாறி போச்சு. அவங்க எனக்கு கூப்பிடுறது, நான் அவங்களை கூப்பிடுறது, அடிக்கடி பேசுறது போகிறது வர்றது எல்லாமே ஒரு உறவாக போச்சு. அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க, அங்கிள் இப்போ எங்களுக்கு இங்கே வரணுங்கிறதுக்கு எண்ணமே இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பார்த்ததுக்கு பிறகு இங்கே வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவாக மாறி போச்சு. அதனால இது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம் தான். சார், 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுத்த அன்னைக்கு நடந்தது என்ன சார்? அதாவது அந்த பாட்டி வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, அடிக்கடி போவோம் வருவோம். அங்கத்தியோட கலாச்சாரமே ஒரு டிஃப்ரெண்ட் கலாச்சாரம். அதனால ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறது, பேசுறது, பழகிறது, இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இது. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவோம் வருவேன். அப்போ போகிறது வரல நல்ல பழக்கம். நான் அப்பையும் இந்த நல்லது செய்யணுங்கிற ஒரு இதில் வந்து அவங்க என்ன
பக்கத்தில் தானே அவன்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானே அப்படிங்கிற ஒரு இதில் தான் கூப்பிட்டாங்க. என்ன ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க சார்? எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசு தான், 15க்கு மேலே 15 வயசு இருக்கும். போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பாட்டி கோயிலுக்கு போனது மற்ற நீங்கள் அதை பற்றி எல்லாம் ஒரு இதுவுமே தெரியாது. ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நான் 77 இங்கே வந்தது. 77 வந்தால் எனக்கு கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை. அதனால் ஞாபகம் எனக்கும் வந்து எஜுகேஷனில் 0. படிப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. எழுத்து கூட்டி தான் படிப்பேன். இனி வரை கூட எழுத்து கூட்டி தான் படிப்பேன். அதனால் படிக்கலைங்கிறனால சில காரியத்தை என்னால் இது பண்ண முடியல. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு ஓரளவுக்கு நல்ல இது பண்ணி இன்றைக்கி அமெரிக்காவில் கூட நான் போய் பேசிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கே போனாலும் நிறைய பேர் நான் பேசுகிறதுக்கு வேண்டியே என்னை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த கடன் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பிறருக்கு அன்பு செலுத்தணும், அந்த கடன் தான் இருக்கணும், வேற கடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால கடன்கிறது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கடனை கட் பண்ணி வாழ்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. அதனால கடன்கிறது வாங்குறதுக்கு இன்னைக்கு விரும்புறதில்ல. இந்த நேரத்தில் அந்த பாட்டி இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டிக்கு என்ன சொல்லியிருந்துருக்கீங்க? அந்த பாட்டிக்கு இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அந்த பாட்டி கொண்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இத்தனை வருஷம் சென்று கொண்டு கொடுக்குறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ 3 பேர் இருக்காங்க. 3 பிள்ளைங்க. அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையன் 2 பொண்ணு. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் தீபாவளி டைமில் வந்து நான் ஆளுக்கு 10,000 அனுப்பிவிட்டேன். 10,000னா அங்கத்தி கணக்கு வந்து 35,000 ரூபா நான் கொடுத்தது அங்கத்தி கணக்கு தான். என்ன எதுவும் பெருமையாக படுத்தி சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய எனக்கு சூழ்நிலையே இல்லை. அங்கத்தி கணக்கே இது பண்ணி ஆளுக்கு 10,000 அனுப்பிவிட்டேன். 3 பேத்துக்கு அவங்களுக்கு தனித்தனியாகவே அனுப்பிவிட்டேன். ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி ஒரு ஆளுக்கு கொடுங்கிறது இல்லை, தனித்தனியாகவே 3 பேத்துக்கும் அனுப்பிவிட்டேன். அதனால் அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து தீபாவளி டைமில் கொடுத்தனால அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் வந்துச்சு. இவங்களுக்கு வந்து அந்த டைமில் நான் கொண்டு கொடுக்கும்போது மெடிக்கல் செலவு அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் செலவுக்கு நீங்கள் கொடுத்தது எங்களோட மெடிக்கல் செலவுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன வேலை சொல்ல விட்டுறேன். செத்தும் கொடை கொடுத்தார் செய்து மறைக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அந்த ஒரு வந்தது இறந்து கூட அவரை வந்து அடக்கம் பண்ணதுக்கு பிறகு கூட ஒருத்தர் அவங்ககிட்ட உதவி கேட்க வந்தாங்களாம். அவர் சாவறதுக்கு முதல் நாள் சொன்னார், நான் சாவறதுக்கு முதல் நாள் என் கையில் ஒரு வைர மோதிரம் போடுங்கன்ட்டு. அப்போ அந்த வைர மோதிரம் போட்டவுடனே அவர் இறந்து போனவுடனே வந்து பார்த்துட்டு அவர் போய் அந்த அடக்கம் பண்ண இடத்துல பார்க்கும்போது அந்த விரல் மட்டும் வந்துச்சு, அதில் மோதிரம் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அன்னைக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட உலகம் சத்தியத்துக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து கொடுக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக நான் அதில் வந்து உண்மையாக இருக்கணுங்கிறனால கொண்டு கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஒரு சில பேர் கொஞ்சம் யோசனை பண்ணுறதில்ல. அதில் கமெண்ட்ஸாக போடுறது அப்படின்னா அந்த பொண்ணை கூட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுச்சு. அங்கே நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஒரு சில பேர் இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணால் கொடுக்குறவங்களாம் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ச்சு. நான் சொன்னேன், யார் எப்படியா அவங்கவுங்க அவங்களா இருக்கட்டும். நான் கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா கருப்பாக தான் தெரியும். நீங்கள் மஞ்சள் கண்ணாடியை போட்டால் மஞ்சளாக தான் தெரியும். நீங்கள் மஞ்சள்னு சொல்லுவீங்க, நான் கருப்புன்னு சொல்லுவேன். அதனால் அவங்கவுங்க என்னென்ன பார்வையில் பார்க்குறாங்களோ பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி நல்லது 100 பேர் செஞ்சாலும் அந்த 100 பேரெலாம் 2 பேர் கேட்டால் சொல்ல தான் இருப்பாங்க. யான்னு கேட்டால் அப்படிப்பட்ட உலகம்தான். அதனால் இன்றைக்கி வந்து யாருக்கு எதை நம்ம செஞ்சாலும் யார் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.